ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரெசிபி வீடியோ பார்க்கலாம். ஒரு 2-3 ரெசிபி வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். எல்லாமே ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் பால் கொழுக்கட்டை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான். ஒரு 2 கப் அளவு எடுத்து அதில் வந்து தேவையான அளவு உப்பு, அப்புறமா ஹாட் வாட்டர் வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பாலை நான் வந்து உருட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் மாவு வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து கடைசியாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம கொழுக்கட்டையில் ஊற்றினா நம்மளுக்கு வந்து திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் இங்கே வந்து அடுப்பில் 1 லிட்டர் பாலை வந்து காய்ச்சிட்ருக்கேன். இப்போ வந்து பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம உருட்டி வச்சுருக்க பாலை வந்து ஒவ்வொன்றா உள்ளே போட்டுக்கலாம். பாலை வந்து நம்ம வந்து மொத்தமாக போட்டுறக்கூடாது. ஒவ்வொரு பாலாக தான் நம்ம போடணும். ஏன்னா வந்து அது ஒட்டிக்கும். அதனால தான் தனித்தனியாக எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்படி நம்ம எல்லா பாலையும் உள்ளே போட்டுக்கலாம். எல்லா பாலையும் உள்ளே போட்டாச்சு. இது வந்து நம்ம லாஸ்ட்டாக தண்ணியில் கரைச்சி நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம். பாலை போட்ட உடனே கிண்டினா அது வந்து உடஞ்சிரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ கிண்டி விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப நேரமும் வேகக்கூடாது. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் வந்துன்னா ரொம்ப ஹார்டாயிரும். ஒரு 10-15 நிமிஷம் மட்டும் வேகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். கொழுக்கட்டை வந்து 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு சீனி போட்டுக்கலாம். நான் வந்து சீனி போட்டுட்டேன். அது வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ சீனி நல்லா கரைய வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சீனி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ கடைசியாக நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் மாவை தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம். அப்புறமா வந்து வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளை வந்து போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஈவினிங் ஆகிட்டு இப்போ என்னோடய பையனுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சத்து மாவு புட்டை வைக்க போகிறேன். சத்து மாவுலேயே ஸ்வீட் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் இதில் வந்து 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஏன்னா அதுலேயே இனிப்பு இருக்க தான் செய்யும். அப்புறமா வந்து கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். எடுத்துக்கோ. சரி. இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. புட்டு மாதிரி நம்ம நல்லா வரிசை எடுத்துக்கலாம். இருக்கட்டும்மா, ரொம்ப தண்ணி ஆயிரும். அம்மா பண்ணிக்கிறேன்னா. ரொம்ப தண்ணி ஆயிட வேணாம். இது வந்து லைட்டாக கொஞ்சம் உதிர்ந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் பிடிச்சி நம்ம அவிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். வீடியோ ஆஃப் பண்ணுறேன். நாங்கள் வீட்டில் புட்டு பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் வாங்கிக்கோங்க. எல்லாரும் கொடுப்பியா? எல்லாரும் கொடுவேன். நல்ல பிள்ளை. கம்பெனி இங்கே வந்து இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி லைட்டாக தண்ணி சூடாகிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ தண்ணி சூடாகிட்டு இப்போ நம்ம வரிசை வச்சுருக்க சத்து மாவு வந்து சின்ன சின்ன இதாக பிடிச்சி நம்ம அதில் வச்சிடலாம்.
தண்ணி சூடு ஆயிட்டா ஆமாம்மா. டூ 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 I love you, I love you. டூ 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 I love you, I love you. டூ 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 எப்படி எல்லாத்துலேயும் வச்சிடலாம். டூ 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 எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். வேகட்டும். பாருங்க, புட்டு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்காமா? இப்போ வந்து நம்ம குழிப்பணியாரம் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் பணியாரக்கல்லில் வந்து நெய் விட்டுக்கிறேன். நெய்யோ எண்ணெயோ இது வேணாலும் நம்ம விட்டுக்கலாம். ஆனால் எண்ணெயை விட நெய் வந்து ரொம்பவே நல்லது, அதனால் நெய் விட்டுக்கிறேன். இந்த பேட்டர் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். நான் வந்து இந்த பேட்டர்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வீடியோ எடுத்தேன், அதனால் வந்து அதெல்லாம் வீடியோ எடுக்கல. என்னலான்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு, கொஞ்சமாக கோதுமை மாவு, அப்புறமா ஏலக்காய் தூள், நாட்டு சக்கரை, வாழைப்பழம், கொஞ்சமாக சோடாப்பு, இவ்வளோ தான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பணியாரக்கல்லில் ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து நம்ம வந்து குழிப்பணியாரக்கல்லில் வந்து ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சீனி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து நம்ம எண்ணெயை விட நெய் வந்து ரொம்பவே நல்லது. நெய் வந்து அதிகமாகவே ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து நெய் கம்மியாக ஊற்றினா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். நெய் அதிகமாக விட்டால் பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் அதிகமாகவே ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மாற்றி போட்டுக்கலாம். மாற்றி போட்டுட்டு அதுவும் ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக குழிப்பணியாரம் வந்து ரெடி ஆயிரும். நம்ம வந்து பச்சரிசி மாவு ஊற வச்சு அதை அரைச்சி அது ரெடி பண்ணதுக்கு இதுவும் அதே டேஸ்ட் தான் இருக்கும். ஆனால் ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, குழிப்பணியாரம் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அப்புறமா வந்து நைட்டு வந்து நான் பூரியும் அதுக்கு வந்து கூட்டு உருளைக்கிழங்கு மசாலும் நான் பண்ணுறேன். நார்மலாக எல்லார் வீட்லேயும் செய்கிற மாதிரி தான். நம்ம வந்து பூரி புஃப்னு வர்றதுக்கு வந்து நம்ம சிலவங்க சீனி ஆட் பண்ணுவாங்க, சிலவங்க வந்து சோடாப்பா ஆட் பண்ணுவாங்க. அப்படிலாம் அதெல்லாம் முக்கியமே இல்லை. பூரி புஃப்னு வர்றதுக்கு வந்து நல்லா அந்த பூரி போடுற சட்டி வந்து நல்லா காஞ்சிருக்கணும். காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா பூரி அந்த மாவு போட்டாலே பூரி வந்து நல்லா புஃப்னு வரும். அதுக்கு நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையே இல்லை. இந்த ரெண்டையும் பார்த்தாலே நம்ம போதும், பூரி வந்து நல்லா புஃப்னு வரும். இன்றைக்கி வந்து நைட்டு எங்கள் வீட்டில் சாப்பாடு வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் தான். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.